ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பரீக்ஷா அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸோட டே 10 வீடியோ. ஸோ டே 10ல நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட அன்றாட வாழ்வில் அத்தியாவசியமான தேவை அப்படின்றதுல ஃபோனுக்கு முதல்ல இடம் பிடிச்சிருக்கிறது எலக்ட்ரிசிட்டி தான். என்னடா ஃபோனுக்கு முதல்ல எலக்ட்ரிசிட்டியா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க. அந்த ஃபோனுக்கு சார்ஜ் போடணும்னா நமக்கு கரண்ட் தேவை. ஸோ கரண்ட் இல்லை அப்படின்னா நம்மளால ஈவன் ஃபோனு கூட சார்ஜ் போட முடியாது. ஸோ எலக்ட்ரிசிட்டியை பற்றின இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறதுனால தான் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு எனர்ஜி டெவலப் ஆகுது. ஸோ எலக்ட்ரிசிட்டி ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான். அது எந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாவோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அயன் பாக்ஸை நம்ம கரண்டோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஹீட் எனர்ஜி டெவலப் ஆகுது. ஸ்விட்ச் போட்டோம்னா லைட் எரியுது. ஸோ அப்போ லைட் எனர்ஜி டெவலப் ஆகுது. அதே மாதிரி நம்ம மோட்டார் ஸ்விட்ச் போடுறோம். ஸோ த்ரூ தட் நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா தண்ணி எடுக்க முடியுது. அது மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் டு மெனி எனர்ஜி. ஸோ அதை தான் சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டினாலும் கரண்ட்னாலும் ஒன்று தான். அது ரெண்டும் வேறு வேறு கிடையாது. எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா த்ரூ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்றத என்ன ஃபார்ம்ல வேணாலும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஸோ எலக்ட்ரான்னா என்ன? எலக்ட்ரான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆட்டம்ல இருக்கிற ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் காம்போனன்ட் தான் நம்ம எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஃப்ளோ ஆகிறதுனால தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. அப்போ புரோட்டான்னா என்ன அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் காம்போனன்ட். ஆட்டம்ல ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். ஒன்று நெகட்டிவ்லி சார்ஜ்டு, இன்னொன்று பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. பாசிட்டிவா புரோட்டானும் நெகட்டிவா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். ஸோ புரோட்டானோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்றது தான் புரோட்டானோட வேலை. ஸோ பாசிட்டிவ் பி, புரோட்டான் பி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சிடலாம். ஸோ புரோட்டான் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறது எலக்ட்ரான் தான். ஸோ எலக்ட்ரான் அப்படின்றது நெகட்டிவ்லி சார்ஜ். எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுனால தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. புரோட்டானோட வேலை என்ன அப்படின்னா எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்றது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கரண்ட்னா என்ன? ஸோ நான் சொன்ன எலக்ட்ரிசிட்டி அப்படின்னாலும் கரண்ட்னாலும் ஒன்று தான். ரெண்டு வித்தியாசமான ஒரு டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி போத் ஆர் சேம். ஸோ கரண்ட் அப்படின்றது நமக்கு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்னால தான் கிடைக்குது. ஸோ கரண்ட்டை நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆம்பியர்ல மெஷர் பண்றோம். வோல்டேஜ் அப்படின்றது எலக்ட்ரானோட ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குது, அமௌண்ட் ஆஃப் அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வோல்டேஜை வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. ஸோ வோல்டேஜ் அப்படின்றது அந்த எலக்ட்ரானோட ஃப்ளோ, அதாவது எலக்ட்ரான் ஃப்ளோ ஆனாதான் நமக்கு கரண்ட் கிடைக்குது. ஸோ அதோட அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றது தான் வோல்டேஜ். ஸோ வோல்டேஜுக்கு வேற பேர் பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இதை எப்படி மெஷர் பண்றோம், அதோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வோல்ட். ஸோ வோல்டேஜோட யூனிட் வோல்ட். ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா அது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் டேர்ம் தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்ட் அப்படின்னாலே எதிர்க்கிறது அப்படின்னு தானே. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டியோட ஆப்போசிட் டேர்ம் தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்றத தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன யூனிட்ல மென்ஷன் பண்றோம் அப்படின்னா ஓம்ஸ்ல மென்ஷன் பண்றோம். ஸோ அடுத்து பார்க்க போறது கண்டக்டர்ஸ். ஸோ கண்டக்டர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் இல்லாம எலக்ட்ரானால ஃப்ளோ ஆக முடியாது. எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகல அப்படின்னா அங்க கரண்ட், அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகாது. ஸோ அதாவது எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மீடியம் வேணும் இல்லையா? அந்த மீடியம் தான் நம்ம கண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம், கோல்டு, சில்வர், காப்பர், அயன், இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் தான். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க வயர்ஸ் இருக்கும். அந்த வயர்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், மெட்டல் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அந்த மெட்டல் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாமே என்னது, கண்டக்டர்ஸ். இப்பயும் நீங்க பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னா உங்க வீட்ல ஏதாவது ஒரு வேஸ்ட் வயர் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிற வயர், சும்மா கழட்டி போட்டது நீங்க பாட்டுக்கு கனெக்ட் ஆயிருக்கிறது இது பண்ணாங்க. கீழே இருக்கிற அந்த வேஸ்ட் வயரை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய மெட்டல் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அந்த மெட்டல் ஸ்ட்ராண்ட்ஸ் தான் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கண்டக்டர்ஸ் வழியா தான் என்ன பாஸ் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறதுனால தான் கரண்ட் ஜென்ரேட் ஆகுது, டெவலப் ஆகுது.
அடுத்து இன்சுலேட்டர்ஸ். ஸோ இன்சுலேட்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டக்டர்ஸோட ஆப்போசிட் தான் இன்சுலேட்டர்ஸ். ஸோ கண்டக்டர்ஸ் என்ன செய்யுது? ஃப்ளோ ஆஃப் கரண்ட்ட வந்து ஈஸி பண்ணி குடுக்குது. இன்சுலேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணாதுன்னா, கரண்ட் ஃப்ளோ ஆக விடாது. ஸோ அந்த மெட்டீரியல தான் நம்ம இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலேட்டர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்க்கு வந்து கண்டக்டர்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்சுலேட்டர்ஸ் அதாவது எதெல்லாம் வந்து கரண்ட் ஃப்ளோ பண்ண விடாம தடுக்குது அப்படின்னா, ரப்பர், பிளாஸ்டிக், பேப்பர். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, ஸோ எலக்ட்ரிசிட்டி அந்த போர்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கப்போ செப்பல் போட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த செப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, அது அது ஒரு ரப்பர் மெட்டீரியல். ஸோ ரப்பர் மெட்டீரியலா இருக்கிறதுனால நம்ம பாடியில வந்து கரண்ட் ஃப்ளோ ஆக விடாம அந்த மெட்டீரியல் தடுக்கும் அப்படின்றதுனால தான் ரப்பர் வந்து இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கரண்ட். டைரக்ட் கரண்ட்ட வந்து டிசி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்ட் கரண்ட்ட வந்து டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்ட் கரண்ட் அப்படின்னா என்னன்னா, அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைரக்ஷன்ல பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, அது வந்து டைரக்ட் கரண்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த பேட்டரி அப்புறம் பேட்டரியில இருந்து டெவலப் ஆகுறது தான் இந்த டைரக்ட் கரண்ட். ஸோ அப்படி கிரியேட் ஆகுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அத ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த கரண்ட்ட வந்து ஒன் டைரக்ஷன்ல செலுத்துவாங்க. ஸோ அத தான் வந்து டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல இருக்கிற அந்த இத எடுத்துக்கோங்க. இன்வெர்ட்டர் எடுத்துக்கோங்க. அந்த இன்வெர்ட்டர் வந்து எத பேஸ் பண்ணி வொர்க் பண்ணுது? பேட்டரிய பேஸ் பண்ணி தான் வொர்க் பண்ணுது. ஸோ கரண்ட் இருக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த பேட்டரியில இருக்க சார்ஜ் தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோவா வருது. ஸோ அப்ப வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கரண்ட். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து டைரக்ட் கரண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் ஃப்ளோக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபிளாஷ் லைட் இல்லைன்னா பாக்கெட் ரேடியோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி மூலமா தான் யூஸ் ஆகுது. டார்ச் லைட்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம மொபைல் ஃபோனே எடுத்துக்கோங்க. நம்ம சார்ஜ் ஏத்தி வச்சு தான் நம்ம என்ன செய்றோம், நம்மளால அத ஒர்க் பண்ண முடியுது. ஸோ பேட்டரியில அ பவர ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அத யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அது எல்லாமே டைரக்ட் கரண்ட் சர்க்யூட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி டைரக்ட் கரண்ட் அப்படின்றது ஒன் டைரக்ஷன்ல தான் பாஸ் ஆகும். அதே மாதிரி அந்த டைம்ல இருக்கும். ஸோ 100% நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு கேட்ஜெட்ட. ஸோ ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பவர் குறைஞ்சிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து டைரக்ட் கரண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டர் நான் சொன்ன மாதிரி, அடுத்து பேட்டரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் கரண்ட்டுக்கு கீழ தான் வருது. ஈவன் சோலார் செல்ஸ் கூட வந்து டிசி பவர் எப்படி ஜெனரேட் பண்ணுது அப்படின்னா, த்ரூ டைரக்ட் கரண்ட் ஃப்ளோ தான். ஆல்டர்னேட் கரண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா நம்ம வீட்ல இருக்க கரண்ட்ட தான் நம்ம ஆல்டர்னேட் கரண்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வீடு, நம்ம ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிறது வந்து ஆல்டர்னேட் கரண்ட் தான். இப்ப வந்து நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் கரண்ட் தான். ஸோ இந்த மாதிரி டைரக்ட்டா டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருந்து உங்களுக்கு வந்து பவர் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆல்டர்னேட் கரண்ட். ஸோ இந்த ஆல்டர்னேட் கரண்ட்ட வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம டைரக்ட் கரண்ட்டா மாத்தலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் முன்னாடி சொன்னேன். ஃபோனா இருக்கட்டும், நம்ம வீட்ல இருக்க இன்வெர்ட்டரா இருக்கட்டும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ்க்கு வந்து ஆல்டர்னேட் கரண்ட்ட ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம டைரக்ட் கரண்ட்டா அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் கரண்ட் அப்படின்றது வந்து த்ரூ பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருந்து வருது அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேரு வந்து ஆல்டர்னேட் கரண்ட். அத தான் நம்ம பவர் சப்ளைன்னு சொல்லிட்டு படிக்கிறோம். ஸோ அத வந்து நீங்க இனிமேல் ஆல்டர்னேட் கரண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஆல்டர்னேட் கரண்ட்னா என்ன? டைரக்ட் கரண்ட்னா என்ன? அது வந்து உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து மறக்கவே மறக்காது. ஸோ ஆல்டர்னேட் கரண்ட் அப்படின்றது வந்து எனி டைம் வந்து அதோட டைரக்ஷன சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படிதான் வரணுமா, அப்படிதான் வரணுமான்னு கிடையாது. ஸோ ஆல்டர்னேட் கரண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டைரக்ஷன்லயுமே ஃப்ளோ ஆகும். அதனால தான் வீட்ல அத்தனை இடத்துலயுமே நம்மளால லைட் போட முடியுது, ஃபேன் போட முடியுது. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்றது ஒரு டிரான்ஸ்மிஷன்ல இருந்து என் வீட்டுக்கு மட்டும் பவர் வரப்போறது கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து என் வீட்டுக்கு மட்டும் வரப்போறது கிடையாது. என் தெருவுல இருக்க எல்லாத்துக்கும் வருது. என் ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் வருது. ஸோ அதால அதோட டைரக்ஷன எல்லா இடத்துலயுமே குடுக்க முடியும். ஆல்டர்னேட் கரண்ட்னால. டைரக்ட் கரண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, என்னால அந்த ஒரு லைட்ட மட்டும் தான் போட முடியும்.
நான் ஃபோனை சார்ஜ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா என் ஃபோனை மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். என்னோட சார்ஜை வந்து என் ஃப்ரெண்டோட ஃபோனுக்கு வந்து மாற்ற முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து டைரக்ட் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து லோடு, இன்னொன்று வந்து சப்ளை, மூணாவது வந்து ஸ்விட்ச். ஸோ லோட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது இல்லையா? ஸோ அந்த மெட்டீரியலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பல்புக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. ஸோ அப்பனா அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட். லைட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது ஒரு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட். எலக்ட்ரிசிட்டி இல்லாம அந்த காம்போனன்ட்டால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து நம்ம லோடுன்னு சொல்றோம். ரைட். அடுத்து வந்து சப்ளை. சப்ளைனா என்ன அப்படின்னா இப்ப நம்மளோட இன்வெர்டர்ல இருந்து தான் எனக்கு வந்து கரண்ட் கிடைக்குது. இன்வெர்டர்ல இருந்து தான் நமக்கு அந்த பல்ப் ஆன் ஆகுது அப்படின்னு சொன்னா அத வந்து என்னன்னு சொல்லுவோம், சப்ளை. ஸோ அந்த இன்வெர்டர் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சப்ளை காம்போனன்ட். ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச். அந்த ஸ்விட்ச் இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸை நம்ம ஆப்ரேட்டே பண்ண முடியும். அந்த ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கும், இல்லைன்னா க்ளோஸ்டு சர்க்யூட்டா இருக்கும். அப்போ ஓப்பன் சர்க்யூட்னா என்ன, க்ளோஸ்டு சர்க்யூட்னா என்ன? ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னா என்னன்னா அதாவது அந்த சர்க்யூட் வந்து என்ன பண்ணுதுன்னா கரண்ட் ஃப்ளோக்கு வந்து பாத்தை ஓப்பன் பண்ணுது. ஸோ ஓப்பன் பாத்துல வந்து பாத்தீங்கன்னா கரண்டால ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆக முடியல அப்படின்னா என்ன அர்த்தம், பல்பு வந்து ஆன் ஆகாது. அப்போ ஓப்பன் சர்க்யூட்ல இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்டும் ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். அதாவது ஸ்விட்ச் வந்து ஆஃப் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா அது ஓப்பன் சர்க்யூட், அப்படியே வைஸ் வர்சா. ஸ்விட்ச் வந்து ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொன்னா கரண்ட் வந்து எப்படி இருக்கு, ஓப்பன் சர்க்யூட்ல இருக்கு. ஸோ அப்ப அதுக்கு அப்படியே மாத்தி பாருங்க. கரண்ட் வந்து க்ளோஸ்டு சர்க்யூட்ல இருக்கு. ஸோ க்ளோஸ்டு சர்க்யூட் அப்படின்னா பாத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பாத் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னா ஸ்விட்ச் வந்து என்ன ஆகுது, ஆன் ஆகுது. அதாவது பல்பு அந்த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஓப்பன் சர்க்யூட்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாது, ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். as usual electric component like பல்பு, ஃபேன் எல்லாமே வந்து ஆஃப்ல இருக்கும். க்ளோஸ்டு சர்க்யூட்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆக முடியும். கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு சொன்னா எல்லா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்டும் ஆன் ஆகும், ஸ்விட்சும் ஆன் இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஓப்பன் சர்க்யூட், க்ளோஸ்டு சர்க்யூட், அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்சுலேட்டர்ஸ்னா என்ன, கண்டக்டர்ஸ்னா என்ன, அந்த கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இது மூணுக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டியை பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.